இந்த டுடே ஸ்பெஷல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கி நம்ம 3 காரியங்களை குறித்து பார்க்க போகிறோம். 3த்துக்கும் தொடர்பு இருக்குது, ஆனால் தனித்தனியாக வெவ்வேறு நாட்டில் நடந்தது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலாவதாக ஸ்பேஸ் எக்ஸ், அதாவது எலான் மாஸ்க் பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய அவரை பற்றி பேசியிருக்கிறோம். கடந்த 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அவருடைய ட்ரீம் ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியாச்சு. 4 விண்வெளி வீரர்களோட ஒரு தனியார் நிறுவனம், அதாவது அவருடைய நிறுவனமானது விண்வெளிக்கு 4 விண்வெளி வீரர்களை கொண்டு போயிருச்சு. அவங்க போய் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் ஜாயின் பண்ணிட்டாங்க. இந்த எலான் மாஸ்கோடைய பிளான் என்னன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஒருவேளை தெரியாதவங்களுக்கு நான் திருப்பி சொல்கிறேன். அவருக்கு உலகம் முழுக்க ஃப்ரீ வைஃபை 12,000 சேட்டிலைட்ஸ் லான்ச் பண்ணி உலகம் முழுக்க ஒரு ஃப்ரீ வைஃபை கொடுக்கணும் அப்படின்னு. இந்த ஃப்ரீ வைஃபை அப்படின்னு சொன்னாலே அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. ஃப்ரீங்கிற வார்த்தைக்கு பின்னாடி எப்போவுமே பிரச்சனை உண்டு. நாம தான் ஃப்ரீங்கிறத கவர்ச்சியான ஒரு வேர்டாக நினச்சிக்கிட்டு அதில் போய் விழுந்துடுறோம். உலகத்தில் எதுவுமே ஃப்ரீ கிடையாது, எல்லாத்துக்கும் விலை இருக்குது, விலை வச்சாச்சு. ஏன் நம்ம ஆத்மாவுக்கு கூட விலை இருக்குது, அதை இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து வாங்கியிருக்கிறார். ஸோ அது நமக்கு ஆல்டர்னேட். அப்படி இருக்கும்போது ஃப்ரீங்கிற வேர்டுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்கும். இப்போ எலான் மாஸ்க் சொல்லிட்டு இருக்கிறார் ஃப்ரீ வைஃபைன்னு சொல்கிறார். இந்த ஃப்ரீ வைஃபை ஏன் கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நீங்கள் ஃப்ரீ வைஃபையை வாங்கணும்னா கண்டிப்பாக உங்கள் ஃபோன் நம்பரை கொடுக்கணும், உங்களை பற்றின டேட்டாஸ் கொடுக்கணும், இன்னும் போக போக உங்களுடைய கண்ட்ரி கோடு கொடுப்பீங்க, அதை தாண்டி உங்களுடைய இமெயில் ஐடி, அதையும் தாண்டி உங்களுடையதான ஆதார் நம்பர், இந்த மாதிரி ஐடி நம்பர், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கேட்பாங்க. இது ஒரு சொத்து மாதிரி. இப்போது டேட்டாஸ், இப்போ டேட்டாஸுங்கிறது ஒருத்தருடைய டேட்டா கிடைக்கிறதுங்கிறது ஒரு சொத்து மாதிரி. ஒரு 10,000 பேருடைய டேட்டா, 1,00,000 பேர் டேட்டா, 1 கோடி பேருடைய டேட்டா ஒருத்தர்கிட்ட இருக்குன்னு சொன்னால் அவர் அதை விளம்பர நிறுவனங்களுக்கு கொடுப்பார். உங்கள் ஃபோனுக்கு விளம்பரங்கள் தானாக வரும். எந்த வெப்சைட்டுக்கு போங்க விளம்பரம் வருது. இந்த விளம்பரம் செம காசு. இதை எல்லாத்தையுமே அவர் ஓவரால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வேலையை தான் அவர் செய்கிறார். அவருடைய பிளான் மிகப்பெரியதான பிளான். இப்போ அதுக்கான முதல் முயற்சியை அவர் செய்ய போகிறான்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம். லான்ச் பண்ணியாச்சு. இப்போ அங்கேருந்து இந்த 12,000 சேட்டிலைட்ஸ் இனி விட்டுக்கிட்டே இருப்பாங்க, மாறி மாறி விடுவாங்க. எல்லாமே டோட்டல் பூமியையும் ஃப்ரீ வைஃபை கொடுப்பாங்க. 2வது, சவுதி அரேபியா இப்போது அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கு, அங்கே ராஜாங்கம் நமக்கு தெரியும், அங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 60,000 ஃப்ரீ வைஃபை சைட்ஸ் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதாவது எங்கே போனாலும் வைஃபை கிடைக்கிற மாதிரி, ஃப்ரீ வைஃபை கிடைக்கிற மாதிரி. திருப்பியும் அதான் ரொம்ப முக்கியம், ஃப்ரீ வைஃபை. இது ஏற்கனவே இந்தியா போன்ற நாடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனால் கிடைக்கும், ஏர்போர்ட்டுக்கு போனீங்கன்னா கிடைக்கும், மிக முக்கியமான இடங்களில் ஃப்ரீ கிடைக்கும். அதே மாதிரி இப்போ நீங்கள் தனியார் ஒரு பாஸ்வேர்டை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு தனியார் இடங்களில் போய் கிடைக்கக்கூடியதான ஃப்ரீ வைஃபை யூஸ் பண்ணுறதை 100% அவாய்ட் பண்ணுங்கள். இது தப்பு, உங்களை மிகப்பெரியதான அளவில் மாற்றிடும். ஏன்னா நீங்கள் ஃப்ரீ வைஃபை கொடுக்கும்போது உங்கள் ஃபோன் நம்பரை கொடுப்பீங்க, லாகின் பண்ணுவீங்க, சம்டைம் ஓடிபி வரும். அதில் நீங்கள் போகும்போது உங்களுடைய டேட்டாஸ் அவங்க திருடுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. திருடி இருக்காங்க, இதற்கு நமக்கு நிறைய ப்ரூஃப்ஸும் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த அனாமனஸ் சைட்ஸ், அதாவது நீங்கள் போயிட்டு தேவையில்லாத இடங்களில் உட்காந்துக்கிட்டு அங்கே நீங்கள் கிடைக்கிற ஃப்ரீ வைஃபை ஆசைப்பட்டுக்கிட்டு அங்கே நீங்கள் யூஸ் பண்ணுறது மிகப்பெரிய ஆபத்தை. இப்போ நீங்கள் ஒருவேளை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் தான் மிக முக்கியமானது. அதுக்கு தான் ஓடிபி வருது, எல்லாமே வருது. உங்கள் ஃபோன் நம்பரும் அக்கௌண்ட் நம்பரும் அவங்க ஹேக் பண்ணிட்டாங்கன்னா கதை முடிஞ்சு. சமீபத்தில் கூட ஒரு வயதானவர்கிட்ட இருந்து 1,50,000 ரூபாய்க்கு மேலே அவங்க எடுத்துட்டாங்க. அவர் அறியாமல் அந்த ஓடிபியை சொல்லிட்டாரு, எல்லாமே போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ கொடுக்கக்கூடிய இடங்களில் போய் யூஸ் பண்ண தவிர்த்துருங்க. ஆனால் சவுதி அரேபியா ஃப்ரீயாக கொடுக்குது. நம்ம ஆட்களுக்கு தெரியுமே, எவ்வளோ சொன்னாலும் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டாங்களே உடனே போயிடுவாங்க. இப்போ நம்ம வெளிநாடுகளுக்கு நம்ம போகிறோம் இல்லையா, போய் ஏர்போர்ட்டில் உட்காரோம். அப்படி உட்காரும் போது நம்ம வீடுகளை தொடர்பு கொள்வதற்கு வாட்ஸ்அப்புக்கு காலுக்கு அவங்க ஃப்ரீ வைஃபை கொடுக்குறாங்க. அவங்க ஒரு 1 ஹவர் வைஃபை கொடுப்பாங்க ஃப்ரீயாக. அதுவுமே ஆபத்து தான். அப்படி நீங்கள் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடியதான உங்களுடைய டேட்டாஸை ஹேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஃப்ரீ வைஃபை ஸ்பாட்ஸ் நிறையா சவுதி அரேபியா உருவாக்கி இருக்குது, 60,000 ஸ்பாட். இப்போ இது 2வது பரிச்சுக்கோங்க. 3வது, ஸ்ரீலங்காலேருந்து வந்ததான ஒரு நியூஸ். என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், பண பரிமாற்றம், அதாவது ரூபா நோட்டு காசு இது மாற்றுறத குறைச்சி கொள்ளுங்கன்னு அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க, அரசாங்கத்தில் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிருங்க, குறைச்சிட்டு கார்டு சிஸ்டமுக்கு வாங்க. ஏன்னு சொன்னால் இந்த ரூபா நோட்டு வழியாக வைரஸ் பரவுது. இது ஏற்கனவே இந்தியாவில் வந்ததான ஒரு செய்தி. நம்மளை அநேகமாக ஆன்லைனுக்கு மாற்றுறதுக்கான மிக முக்கியமான வேலை என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். இந்த ரூபா நோட்டு புழக்கம் மிகப்பெரியதான ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. கூடுமான வரைக்கும் அதில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அக்கௌண்ட் இல்லாதவங்க, ஒருவேளை பேங்க் அக்கௌண்ட்டே இல்லாதவங்க கூட பக்கத்தில் உள்ள பேங்க்குக்கு போங்க, உங்களுக்கு ஃப்ரீயாக உடனடியாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு நாங்கள் சிஸ்டம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு வகையில் நம்முடைய பண பரிமாற்றத்தை நம்முடைய காசு ரூபா நோட்டிலிருந்து நமக்கு அட்டை சிஸ்டம் அப்படி மாற்றுறாங்க. ஓவராலாக ஆன்லைன். இப்போ நீங்கள் சமீபத்தில் கூட ஒரு டேட்டாவை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பேண்டமிக் டைமில் மட்டும், அதாவது மார்ச்சிலிருந்து இந்த நவம்பருக்குள்ள மட்டுமே 60% மக்கள் கார்டு சிஸ்டமுக்கு மாறி இருக்கிறாங்க. முந்தி இருந்தவங்களில் இல்லாதவங்களில் 60% மாறி இருக்கிறாங்க. பல இடங்களில் கார்டு தான் இப்போ எடுக்கிறாங்க. அந்த கார்டுலேயே ஒரு படி மேலே போய்
போய் இப்போ வந்து வைஃபை கார்டு வந்திருக்கு. அதாவது உங்கள் கார்டை அவர் வாங்கி ஸ்வைப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஒருவேளை அவர்கிட்ட வைரஸ் இருந்துச்சுன்னா அதனால என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கார்டை நீங்கள் அந்த மிஷின் மேலே வச்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கொள்ளும். நீங்கள் பின் நம்பர் போட்டால் போதும். இப்போ அந்த பின் நம்பர்லையும் பிரச்சனை இருக்குது. ஒருத்தர் பின் நம்பர் போட்டு போயிட்டாரு, நீங்கள் பின் நம்பர் போட போகிறீங்க, ஒருவேளை அது வழியாக வைரஸ் பரவுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வந்திருக்கு. எல்லாருக்கும் சந்தேகம் தான் வந்திருக்கு. ஏன்னா கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கிற எடுப்பாங்க. சில இடங்களில் போகும்போது பயோமெட்ரிக் ஐடி உள்ளே வச்சு போகிற மாதிரி அந்த தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கிற இடத்துல ஒருத்தர் வச்சுட்டு போய் திருப்பி நம்ம வைக்கும் போது அது வழியாக வைரஸ் பரவ வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பொருளை கிளம்பிச்சு. அது எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி சிஸ்டம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே எங்கே ஆகிறாங்க, கார்டு சிஸ்டம் மாறுறாங்க. சரி, இந்த மூணுத்துக்கும் என்னங்க கனெக்ஷன்? இவர் உலகம் முழுக்க ஒரு 12,000 சேட்டலைட்டை விட்டு ஃப்ரீ வைஃபைல எல்லாரையும் கனெக்ட் பண்ணுறாரு. அந்த ஃப்ரீ வைஃபையை நம்மளை வாங்க கட்டாயப்படுத்துகிறாங்க. எல்லா இடமும் ஃப்ரீ வைஃபை ஸ்பாட்ஸ் வந்துடும். இப்போ ஏற்கனவே எல்லா நாடுகளையும் வந்துருச்சு. அப்படி வரும்போது நம்ம அத்தனை பேருமே இன்னொரு பேண்டமிக், இன்னொரு வைரஸ், இல்லை இன்னொரு பிரச்சனை, இன்னொரு நியூக்ளியர் வார் ஏதோ ஒன்றின் மூலமாக இனி ஒருத்தரை ஒருத்தர் தொடர்பு தொடர்றது கூட ஆபத்துங்கிற நிலைமை வரும்போது நம்ம அத்தனை பேரும் இந்த தொட்டு இம்ப்ரெஷன் வச்சு கார்டை கொடுத்து அல்லது காசு கொடுத்து வாங்குற சிஸ்டம் முழுவதுமாக ஒழிக்கப்பட்டு பயோமெட்ரிக் சிஸ்டம் கொண்டு வருவதற்கான முந்தின ஸ்டேஜ் தான் இப்போ நடைபெறுகிறது. உங்களை ஒரு பயமுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு தான் இந்த பயோமெட்ரிக், அதாவது பயோசிப் உங்களுக்குள்ள வச்சுட்டாங்கன்னா உங்களை கண்காணிக்கிறதுக்கு தான் இந்த 12,000 சேட்டலைட்ஸ். இப்போ நீங்க பூமியில எங்க போனாலும் உங்களை கண்காணிக்கக்கூடிய பூமியில இருக்கிற இடம் தான் இந்த ஃப்ரீ வைஃபை ஸ்பாட்ஸ். ஸோ இந்த ஃப்ரீ வைஃபை ஸ்பாட்ஸ் பூமி ஃபுல்லா வந்து நீங்க கனெக்ட் பண்ணப்பட்டுட்டீங்கன்னா மேல இருந்து 24 மணி நேரம் உங்களை கண்காணிப்பார்கள். ஒரு பயோமெட்ரிக் ஒரு உலகம், ஒரு முழுவதுமாக டெக்னாலஜி உலகம், முழுவதுமாக கண்காணிக்கிற உலகம் வந்து கொண்டிருக்கிறது. நம்ம அத்தனை பேரையும் கண்காணிப்பதற்கான வேலையை அவர்கள் செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். அதனுடைய ஃபைனல் ஸ்டேஜுக்கு அவங்க வந்துட்டாங்க. இன்னும் ஒரு மிக முக்கியமான ஏதோ ஒன்று நடக்கும். அதற்கு பிறகு நமக்கு பயோசிப் என்பது கட்டாயமாக்கப்படும். ஏன்னு சொன்னா இப்பவே ID 2020 சொல்லி இப்பவே இதை கட்டாயமாக்கிறதுக்கான வேலையை அவங்க பார்த்தாங்க. ஆனால் ஏதோ ஒரு கர்த்தருடைய திட்டம் இது தள்ளி போய் இருக்குது. ஆனால் நிச்சயமாக அடுத்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த 3 நிகழ்ச்சியும் வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு சூழ்நிலைகள் நடைபெறுகிறது. ஆனால் இதனுடைய நோக்கம் ஒன்றுதான். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு டுடே ஸ்பெஷல் வழியாக உங்களை சந்திக்கிறேன். God bless you.